ஆமா, உன்னை யார் சமைக்க சொன்னது? நான் என்ன சாப்பிடுவேன், எப்ப சாப்பிடுவேன், எப்படி எல்லாம் சாப்பிடுவேன், அதெல்லாம் உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி 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 தெரியும்? நான் எத்தனை வீட்டுல வேலை பார்த்திருப்பேன். ஒருத்தரோட கொஞ்ச நேரம் பழகுனா போதும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கண்டுபிடிச்சிடுவேன். நானும் தான் தினம் பல பேர் தலையில கை வைக்கிற, இன்னும் ஒருத்த தலைப்புல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. நீ பெரிய ஆளு. ஆமா, உன்னை வீட்டுல யாக்கி பண்ண சொன்னது? நான் சொன்னேன். வீட்டோட அழகே போயிடுச்சு போ. வீட்டை சுத்தம் பண்றதுதான் வேலைக்காரியோட முதல் வேலை. ஆமா, நானும் நீ வந்ததுன்னு பாக்குறேன். உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே இல்லையே. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இதையே தான் சொல்றாங்க. ஆனா சம்பளம் மட்டும் கூட்டி தர மாட்டாங்க. அதுலயும் நியாயம் இருக்குல்ல. இந்த தலைமா சம்பளம் கொடுத்தா நீ அந்த வீட்லயே டேரா போட்டுடுவேன். அப்புறம் நீ வேலை செய்ற அந்த வீட்டு முதலாளி கொண்டாட்டிய மறந்துட்டு உன் பின்னாலே ஓடி வந்துடுவான். ஆனா என்னால இந்த வீட்டுல யாருக்கும் தொந்தரவு இருக்காது. ஏன்? அதான் உங்களுக்கு சம்சாரம் இல்லையே. அங்கதான் இருக்கு தபல். எனக்கு கொண்டாட்டி இல்லாட்டாலும் இந்த வீட்டுல என்னையும் ஒண்ணு சேர்த்து பாக்குறவங்க புருஷன் பொண்டாடி தான் நினைப்பாங்க. எவராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்டயே வேலை கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீங்க அங்க போய் உட்காருங்க, சாப்பாடு ரெடி. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எங்கெங்க போய் நிக்குமோ. நாளைக்கு நீ என் கூட கிடைக்குவா. உன் கணக்குல துணிமணி வாங்கி கொடுக்க.